சும்மா ஒரு துணியை கொடுத்து இந்த ஓரத்தை மடித்து தைங்கன்னு சொன்னோம்னா குட்டியாக ஒரு ஃபோல்டு இதே அளவுக்கு இன்னொரு ஃபோல்ட் பண்ணி தைச்சிருவோம். ஓகேவா? இல்லை ஏற்றி இறக்கி வர்றது, திருவிக்கிட்டு வர்றது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதுவே ப்ளவுஸுக்கு கீழே 1.5 இன்ச் அளவுக்கு மடிக்க கொடுத்து நல்லா பட்டையாக மடித்து தைப்போம். அப்போ சுடிதார் பேண்ட்டுக்கு நாடா கோர்க்கு நம்ம தைக்கும்போது பாவடைக்கு நாடா கோர்க்குற இடம் இருக்கும்ல, அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1.5 இன்ச் அளவுக்கு தைக்கிறதுக்கு துணி கொடுத்து மடித்து தைப்போம். இப்போது அது தைக்கும்போது ஒரு சிலருக்கு எப்படி வரும்னா, இந்த இருக்கா இந்த மாதிரி திருவிக்கிட்டு வரும். ஓகேவா? அப்படி வராமல் நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிள் தான், பேசிக்ஸாக நான் இதெல்லாமே கவர் பண்ண பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே 1.5 இன்ச்னா இந்த கோடளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கோடளவு நான் மடித்து தைக்கணும். இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு 1/2 இன்ச்சு மடித்து, உங்களுக்கு நல்லா டைம் இருக்குது அப்படின்னா ஓகேவா, இந்த 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் ஈஸியில் அது இப்படி தைச்சிட்டோன்னா ப்ளவுஸுக்கு கை லைனிங் இல்லாமல் தைக்கும்போது இப்படி தான் மடித்து தைப்போம். ப்ளவுஸில் பின்பக்கம் கீழே முதுகில் 1.5 இன்ச் இப்படி தான் மடித்து தைப்போம். அதனால் இது ரொம்ப முக்கியம். குட்டியாக மடித்து ஒரு தையல் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோக்கு மடிக்க வேணுமா, அந்த கோடளவு வேணுமா, கரெக்டாக அந்த கோடோட அப்படி கீழே மடிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி கோடெலாம் எதுவும் இல்லாட்டி பிகினராக இருக்கும்போது எனக்கு நேராக தையல் வேணும்னா ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுட்டு தான் தைக்கணும். ஓகேவா? இந்த அளவுக்கு கரெக்டாக அடி மடிச்சுட்டு தைக்கிறோம். தைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து லாஸ்ட்டாக இது வரைக்கும் பிடிச்சிடக்கூடாது. இப்போ இதுவே காட்டன்றனால இப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு அது வாட்டுக்கு நிற்கும். இதுவே பூனமாக இருந்தால் துணி லூஸாக இருக்கும், நம்ம லைட்டாக கோணலாக வெட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி மடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தைக்க போகிறீங்க. திரும்பி சரியாக மடிச்சிருக்கமான்னு பார்த்துட்டு திரும்பி தைக்க போகிறீங்க. இப்படி பார்த்து தைக்க போகிறீங்க. அப்போ தான் ஃப்ளாட்டாக வரும். நான் அங்கே பிடிச்சிட்டு இங்கே பிடிச்சி தைக்கிறேன்னா ஒரு மாதிரி கோணலாக போயிடுச்சுன்னா தான் திருவிக்கிட்டு வரும். நான் அதை சரி பண்ண திரும்பி இப்படி இழுக்கிறேன்னா என்ன ஆகும், பஃப் வரும். ரைட்டாக? அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படி கோணலாக வருதுன்னா நீங்கள் எவ்வளோக்கோ அப்படி தப்பாக தைச்சிருக்கீங்களோ அதை பிரிச்சுட்டு திரும்பி ஃபஸ்ட்டு தைக்கணும். ஓகேவா? வெளியே பார்க்கல நம்ம லாஸ்ட்டாக போட்டு இந்த ஒரு தையல் தான் தெரியும்.